ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னும் கொஞ்சோண்டு ரெசிடியூ இருக்குது, பேசினா அந்த ஃப்ளம் வந்துட்டே இருக்குது. இப்போ அன்னைக்கு சாம்பார் பொடி ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு டேக்கு உண்டான குக்கிங்கை நான் அன்னைக்கே என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. 2 வீடியோ எடிட் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ சாம்பார் பொடி ரெசிபியை வறுத்து பொடி பண்ணி அதெல்லாம் பண்ணி அரைச்சின்னு அப்புறமா எடிட்டிங் பண்ணி அன்னைக்கே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு பண்ண குக்கிங் இன்னொரு நாள் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை எடிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குண்டான இன்ட்ரோ தான் இது. அன்னைக்கு உண்டான டேல ஒரு கெஸ்ட் வந்திருந்தா, அவளுக்கோசரம், சின்ன பசங்க, அவளுக்கோசரம் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 2-3 எபிசோட்ஸ் பாருங்க. என்னோட பேசுறதெல்லாம் போர் அடிக்காம நிறைய வளவலன்னு இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாம இருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ தட் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு சஜஷன்ல போகும். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வரா. ஸோ பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி சாப்பிட்டானா சின்ன பசங்க. ஸோ அதனால் அவளுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு புலாவ் ஆர் பிரியாணி வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி ஒரு ஐட்டமும், அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, ரைத்தா, அந்த மாதிரி தான் இன்றைக்கு உண்டான மெனு இருக்க போகிறது. நான் குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அலம்பிட்டு நல்லா ஃபோர்க்கால் குத்தி குத்தி வச்சுருக்கேன். 1.5 ஆழாக்கு அரிசி எடுத்துட்டுருக்கேன். அரைச்சிக்கிறதுக்கு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, பட்டை, லவங்க, ஏலக்காய், ஜாதிபத்திரி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது. இதில் கொஞ்சம் நெய் அண்ட் எண்ணெய் 2 குத்திருக்கேன். அடுப்பு ஆனில் இருக்குது. நான் இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வரேன். எல்லாமே சிம்பிளிஃபைடாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் யூஎஸில் இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி பண்ணுவேன் இந்த விஷயத்தை. அங்கே உருளைக்கிழங்கு அப்படி நல்லா கிடைக்கும், விதவிதமாக கிடைக்கும். பிங்க் கலர், ஈவன் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலர்லாம் கூட கிடைக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டிட்டு இதோட வெங்காயம் தக்காளியும் வச்சு அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை அரைச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரே ஒரு வெங்காயமும் சின்னதாக 2 தக்காளியும் எடுத்துட்டுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ பார்த்தேன்னாக்க நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த புலாவ் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டேன், அதோட அரைச்சதையும் சேர்த்து போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெளியிலலாம் நல்லா தெரிச்சிருக்கு, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஸோ நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். சரி, விழவே மாட்டேங்குது. ஓகே, அதுக்கப்புறமா ஆல்ரெடி பச்சை மிளகா காரம் இருக்குது, அதனால் ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் பிரியாணி மசாலா, சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும்தான், ஜாஸ்தி வேணுங்கிறது இல்லை. அதுக்கு நடுவில் நம்ம இப்போ உருளைக்கிழங்கையும் இதோட போட்டுடலாம். கொஞ்சம் நான் நல்லா ஃபோர்க்கால் குத்தியிருக்கேன். ஸோ தட் அதில் என்ன ஆகும், உப்பு காரம் இறங்கணுன்னு கொஞ்சம் நேரம் இதில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியெல்லாம் போட்டு பண்ணச்ச சரியாக இருக்கும். இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அது கரைஞ்சிரும். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் தான், அதுக்கு நிறைய கிடையாது. உப்பு காரங்கள்லாம் மைல்டாக தான் இருக்கும். காரம் எஸ்பெஷலி பார்த்தெல்லாம் ரொம்ப அப்படியே பிரைட் கலர்லாம் கிடையாது. இதை இப்போ நான் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் விடுறேன். அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ இந்த அரிசியை கரெக்டாக மெஷர்மெண்ட்டு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஆழாக்குக்கு 1.5 ஆழாக்கு ஜலம். ஸோ நான் இன்னும் ஒரு 1/2 ஆழாக்கு ஜலம்
இது இப்போ கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய கொத்தமல்லி வந்து அரைக்கரைச்ச போட்டிருக்கேன். அடுப்பை இப்போ பெருசாக வச்சு விடுறேன். ஸோ இப்போ ஒரு 3 விசில் வரட்டும். நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு தம் ஆலு மாதிரியான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு ரைத்தா பண்ண போகிறேன். ரைஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன், 2 வெங்காயம். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சுன்றலாம். எப்படி நம்ம அந்த புலாவுக்கு அரைச்சுட்டோமோ அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி எடுத்துட்டுலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ நான் ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி காத்தால நான் சாம்பார் பொடி வேறு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது தனி ஒரு வீடியோவாக வரும். சப்போஸ் இப்போ நாளைக்கு அமாவாசைன்னு எடுத்துக்கோங்களேன், நாளைக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க, உடனே வெங்காயம், பூண்டு, மஷ்ரூம்லாம் அமாவாசைக்கு சாப்பிட்டியா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்னி வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேன். நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், தனியா போட்டிருக்கேன். இதில் நான் வந்து பச்சை மிளகா போடலை, அதில் நான் போட்டதுனால இதை இப்போ அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸோ பார்த்தெல்லாம் நல்லா அரைச்சின்ட்டேன். விழுதா இதில் ஜலம் ரொம்ப குத்தலை. ஏன்னா ஜலம் குத்தினா அப்புறமா அந்த ஜலம் வத்துறதுக்கு டைம் எடுக்கும். ஆல்ரெடி ரொம்ப லேட், இன்றைக்கி நிறைய வேலைகள். ஸோ அதனால் ஜலம் குத்தாமல் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தேன்னாக்கா வானலியில் கொஞ்சம் எண்ணெய் குத்திட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடுறேன் இருங்கோ. ஸோ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அதோட இந்த அரைச்சதையும் போட்டுடலாம், இல்லைன்னா மேலெல்லாம் தெரிச்சு இம்சை பண்ணும். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மஷ்ரூமை போட்டுடுறேன். ஏன்னா இது வதங்கிடுத்து அப்படின்னாக்கா அதில் உள்ள இது வந்து ஆயில் கம்மியாக வாட்ரி இது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதோடையே சேர்த்து இதை வதக்கிடலாம். வதக்கரைச்சா சீக்கிரமாகவே அந்த வாட்டர் தன்மைக்கு இந்த மஷ்ரூமும் வதங்கும். ரெண்டாவது மஷ்ரூம்லேயே ஒரு ஜலம் விடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ அதனால் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், நான் அப்புறமா காமிக்கிறேன், டைம் எடுக்கும். பார்த்தெல்லாம் நல்லா மஷ்ரூம்லாம் சுருங்கிடுத்து. எவ்வளோ இருந்த மாதிரி இருந்தது பாருங்க, அளவு இவ்வளோ கம்மியாகிடுச்சு. நான் இன்னும் உப்பு போடலை. இதில் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன். எப்பயுமே நான் ரொம்ப ஜாஸ்தி போட மாட்டேன். இதோட கசூரி மேத்தி போட்டுட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு அரைச்சி விட்டாக்கா ஒரு க்ரீமினஸ் கிடைக்கும். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ வாசனைக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நான் எப்பயுமே கொத்தமல்லி தழை போட்டு வதக்குவேன். ஏன்னா அப்போ தான் அந்த குக்காகி அந்த கொத்தமல்லியோட வாசனை நல்லா வரும். நம்ம இப்போ அரைச்ச முந்திரி விழுதை இதோட சேர்த்துக்கலாம் க்ரீமினஸ்க்கு. இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சாப்பிட்டா எனக்கு உடனே வயிற்று வலி வந்துடுறது அந்த பால் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு பதிலாக நான் முந்திரி பருப்பு அரைச்சி விட்டுக்கிறேன். ஜென்ரலாக முந்திரி அரைச்சி குத்தினா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு 1 செகண்ட் 1 நிமிஷம் இப்படி ஜஸ்ட்டு பபிள்ஸ் வந்துடுத்துனாக்கா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கு உண்டான தளிகை
ஒரு கெஸ்ட்டு வரான்னு சொன்னேன் இல்லையா, சின்ன பசங்க, அவளுக்கோசரம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தம் ஆலு பிரியாணி மாதிரி 1 pot குக்கரில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன். அப்புறமா நார்த் இந்தியன் ஸ்டைல் ரைத்தா, ஜஸ்ட்டு காரப்பொடி, பிளாக் சால்ட், கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக உப்பு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கு உண்டான ஒரு வெரி வெரி சிம்பிள் தளிகை. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.